கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்று குளத்தில் வீசிய மனைவி. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் ரியல் எஸ்டேட் அதிபரை கொன்று குளத்தில் வீசிய 3 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. கள்ளக்காதல் ஜோடியை தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் பொதுகுந்தா கிராமத்தைச் சேர்ந்தவர் மஞ்சுநாதா. இவருக்கு 40 வயதாகுது. இவர் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் அதிபர். இவரது மனைவி யமுனா. இவங்களுக்கு 32 வயதாகுது. தம்பதிக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளாங்க. மஞ்சுநாதா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அருகில் உள்ள பெனுகொண்டா பகுதிக்கு குடும்பத்துடன் குடியேறியிருக்காரு. யமுனாவுக்கும் ரோட்டம் பகுதியைச் சேர்ந்த சித்து என்கிற 35 வயதான நபருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த மஞ்சுநாதா மனைவியை கண்டித்துள்ளார். தொடர்ந்து தடை விதித்ததால் கடந்த ஆண்டு தனது கள்ளக்காதலன் சித்துவிடம் யமுனா கூறியிருக்காரு. தனிமையில் உல்லாசமாகவும் இருக்க முடியல. ஆகையால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள மஞ்சுநாதாவை கொலை செய்ய கள்ளக்காதல் ஜோடி திட்டமிட்டது. அதன்படி தனது நண்பர்களான நூர் முகமது, மதன் மோகன், பிட்டி ஆகியோருடன் சேர்ந்து சித்து திட்டமிட்டார். கடந்த 22/4/2024 அன்று தனது தொழிலில் நல்ல லாபம் வந்ததாகவும், மது பார்ட்டி வைப்பதாகவும் கூறி மஞ்சுநாதாவை சித்து அழைத்திருக்காரு. அதன்படி சென்ற மஞ்சுநாதாவுக்கு அதிக மது கொடுத்துள்ளார். மது போதையில் இருந்த அவரை சித்து மற்றும் அவரது நண்பர்கள் உள்ளிட்ட 4 பேரும் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்காங்க. இதனை அதே இடத்தில் மனைவி யமுனாவும் மறைந்திருந்து பார்த்திருக்காங்க. பின்னர் சடலத்தை அங்குள்ள குளத்தில் வீசியிருக்காங்க. இதையடுத்து தனது கணவரை காணவில்லை என்று மாமியார் குடும்பத்தினருக்கு போன் செய்து யமுனா கூறியிருக்காங்க. பின்னர் அக்கம் பக்கத்தினருடன் சேர்ந்து தேடுவது போல் நாடகமும் ஆடியிருக்காங்க. இந்த நிலையில் அங்குள்ள குளத்தில் மஞ்சுநாதாவின் சடலம் மிதந்தது தெரிய வந்திருக்கு. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரித்திருக்காங்க. பிரேத பரிசோதனை முடித்து சடலத்தையும் ஒப்படைச்சிருக்காங்க. போலீசாரிடம் யமுனா தொடர்ந்து நாடகமாடியும் சமாளிச்சிருக்காங்க. இதையடுத்து சடலம் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் தனது மகன் மற்றும் மகளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு யமுனா மாயமானார். இந்த சம்பவம் நடந்து ஓராண்டு ஆன நிலையில் மஞ்சுநாதாவின் பெற்றோருக்கு மாயமான யமுனா மீது சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக கடந்த வாரம் தர்மாவரம் போலீசில் புகாரும் அளிச்சிருக்காங்க. அதன் பேரில் போலீசார் சடலத்தை தோண்டி எடுத்து மறுபிரேத பரிசோதனை செய்தனர். அதில் மஞ்சுநாதா கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்டதும் தெரிய வந்தது. அதற்கேற்ப யமுனா மற்றும் சித்து ஆகியோர் தலைமறைவானதும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி சித்துவின் நண்பர்களான நூர் முகமது, மதன் மோகன், பிட்டி ஆகிய 3 பேரை நேற்று கைது செஞ்சிருக்காங்க. தலைமறைவான கள்ளக்காதல் ஜோடியும் இப்ப தேடி வருகிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவும் தெரிவிங்க.